அதுக்காகவா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 16 16 1 1990. 1990. பிறந்த நேரம் 11:35 AM. 11:35 AM. பிறந்த இடம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மீன லக்னம், கன்னி ராசி, உத்திரம் 2. மீன லக்னம், கன்னி ராசி, உத்திரம் 2வா? ஆமாம் மேம். என்ன கேள்வி கேட்கணுமா? பிரதருக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்கணும் குருஜி கிட்ட. ஏம்மா வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. உங்களுக்கு நீங்கள் என்ன அக்காவா தங்கச்சியா? தங்கச்சி குருஜி. தங்கச்சியா? என்னம்மா தங்கச்சிக்கு நியாயமாக எப்படி கேட்கணுன்னா, என் தங்கச்சிக்கு எப்போ கல்யாணம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? ஆயிடுச்சு குருஜி. ஆயிடுச்சா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம்மா. ஏன்னா தங்கச்சி இருக்கும்போது அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிறத மாறலாகவே நம்ம விரும்ப மாட்டோம். அதுவும் தென் மாவட்டங்களில் அதில் ரொம்ப பெரிய இதில் இருப்பாங்க. அப்போ அண்ணனுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு ராகுதசையில் செவ்வாய் பக்தி ஆரம்பிக்குது. ராகுதசையில் செவ்வாய் பக்தி, ராகு சுக்கிரனை பீடிச்சிருக்கிறாரு. ராகுதசை செவ்வாய் பக்தி இந்த இத்தனை வருஷம் வரைக்கும் கல்யாணம் ஆகலைனாலே ஏதாவது ஒன்று 7, 8ஆம் இடங்களோடு ஏதாவது ஒரு நெகட்டிவ் அமைப்புகள் இருக்கணுமா. 11:35 AM சொல்கிறீங்க. சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். ஆனால் அது ஒன்று மட்டும் பெரிய அமைப்புகளில் கிடையாது. ராகுதசை திருமண அமைப்புகளை கொடுத்துருக்கணும். ஏன் 35 வயசு வரைக்குமே கொடுக்கல? இந்த வருஷம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நின்றுடுச்சு குருஜி. ஆமாம், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நின்றுச்சு. அடுத்து அஷ்டம சனி வேறு. அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரா? லவ் பண்ணாரா? ஆமாம் குருஜி. லவ் பண்ணி அது நின்றுச்சு. ஏம்மா உங்கள் அண்ணனுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். அடுத்த வருஷம் அஷ்டம சனி ஆரம்பிக்குது இல்லையா? ஆமாம் குருஜி. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே 2030ஆம் ஆண்டிற்கு பிறகு தான் அப்படியே வாழ்க்கை கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகும். எப்போ குருஜி இவர் செட்டில் ஆவார்? 2030 குருதசை சனி பக்தியில் தான் செட்டில் ஆவாருமா. குருவும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறது நல்லதுமா. செவ்வாய் பக்தி 2ஆம் அதிபதி குடும்பாதிபதியாக இருக்கிறதுனால செவ்வாய் பக்தியில் கல்யாணம் ஆகி குரு பக்தியில் குழந்தை பாக்கியம், குருதசையில் குழந்தை பாக்கியம் உண்டு. ஓகே குருஜி. ஆமாம், வருகின்ற 7ஆவது மாதத்திற்கு பிறகு தான் நடக்கும். அதாவது இந்த 7ஆவது மாதத்திற்கு பிறகு, ஜூலை மாதம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு, இப்போ 7ஆவது மாதம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 7ஆவது மாதத்திற்கு பிறகுனா அந்த ஜூலையில் இருந்து அடுத்த ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு திருமண அமைப்புகளில் நிச்சயம் ஏற்பட வேண்டும். 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணுற அமைப்பு இருக்கா குருஜி? அது எப்படிம்மா? அந்த பொண்ணு என்னன்னு பார்க்கணும்ல. நீங்கள் இன்னொருத்தரை வச்சு கேள்வி கேட்குறீங்க. அதே பொண்ணு தானா அப்படிங்கிறது இங்கே அருள் வாக்கு சொல்ல முடியாது. அந்த பொண்ணோட ஜாதகமாக இருந்தால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதுக்கு என்ன தசாபக்தி அமைப்புகள் ஏற்படுதுன்றதை பார்க்க முடியும். ஆனால் அட்டமத்து சனி உங்களுக்கு விரும்பினதை அடையிறதுக்கு தடை இருக்கும். அட்டமத்து சனி இப்போ நடக்கலைன்னா கூட இன்னும் சில காலத்து இன்னும் குயிக்காக உத்திர நட்சத்திரத்திற்கு குயிக்காக வரும். உத்திர நட்சத்திரத்திற்கு அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துலேருந்தே பாதிப்புகளை அதிகமாக தரும். அதே பொண்ணு அமைப்புகள் வேணும்னா அந்த பொண்ணு ஜாதகமே வேணும் இல்லையா? எந்த பொண்ணு? உலகத்தில் கோடி பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு எங்க? அந்த பொண்ணோட தகவல்கள் எங்க? ஜாதகம் எங்க? அதாவது கிராமத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, இந்த கூட்டத்தில் பச்சைப்புடவை கட்டினவன், என் பொண்டாட்டி பச்சைப்புடவை கட்டியிருக்கிறான்னா அந்த கூட்டத்தில் 1000 பேர் பச்சைப்புடவை கட்டியிருப்பாங்க. இந்த அமைப்பில் சில விஷயங்களுக்கு தடை இருக்கிறது. 7ஆம் அதிபதி பாபத்துவமாக இருக்கிறார். பரிவர்த்தனையாக இருந்தாலும் 7ஆம் இடத்திற்கும் 7ஆம் அதிபதிக்கும் சனி தொடர்பு இருக்குது. இந்த அமைப்பு கொஞ்சம் டிலேயாகத்தான் எதையுமே செய்யக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் ரெண்டுமே பாபத்துவத்தை அடையக்கூடாது. ஆக ராகுதசை செவ்வாய் பக்தியில் இவருக்கு கல்யாணம் ஆகிடணும் 2027 பிப்ரவரிக்கு பிறகு. வருகின்ற ஜூலைனா இன்றைக்கே ஜூலை ஆரம்பிச்சிருச்சு, 2 மாதம். ஒரு கரெக்டாக 2 மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்துலேயும் உங்கள் அண்ணனுக்கு பெண்ணு நிச்சயமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அடுத்த வருஷத்தில் கல்யாணம் ஆகும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் குருதசையிலேருந்து தான் நல்லா இருப்பார். சரிங்களா? இப்போ எங்கே இருக்கிறார் உங்கள் அண்ணன்? துபாயில் இருக்கார் குருஜி. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம். எங்கே இருக்கிறாருன்னு ஏன் கேட்டேன்னு தெரியுதா? தெரியுது. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம். அதனால தான் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டேன். துபாயில் தான் இருப்பார், வெளியிடங்கள்லேருந்து இங்கே வரமாட்டார். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் எப்படி தெரியுமா நான் சொல்லுவேன்? அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாரான்ட்டு. அந்த பொண்ணுக்கும் 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவார். அந்த பொண்ணுக்கு துபாய் போகிற அமைப்பு இல்லைன்னா அந்த பொண்ணோட கல்யாணம் ஆகாது. புரியுதுங்களாமா? ஓகே குருஜி. இவர் துபாயில் போயிட்டு இவர் நீடித்த அமைப்புகள் இருக்குது குருதசையில், நீடித்த தாம்பத்திய சுக அமைப்புகள். அப்போ உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணி துபாய்க்கு பொண்டாட்டியை கூட்டு போவார். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இவரை போலவே மீன லக்னமாகி 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் இவரை போலவே 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய பெண்ணை மட்டும்தான் இவரால் கல்யாணம் பண்ணிக்க முடியும்.
நீங்கள் கேட்குற பொண்ணுக்கு அந்த அமைப்பு இருந்தால் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண வைக்கும். ஆனாலும் அஷ்டமச்சனி அமைப்புகள் கண்டிப்பாக நினைத்த பொண்ணை திருமணம் செய்வதற்கு தடை இருக்கிறது. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். இந்த ஜூலை மாதத்திலிருந்தே பெண் அமையும். 2 மாதத்தில் உங்கள் அண்ணியோடைய பேர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம்.